ஹலோ எவ்ரிபடி. இன்றைக்கி ஒரு ஃப்ளாரல் பஞ்ச் பெயிண்ட் பண்ணுவோம். அதுக்கு எடுத்திருக்க கலர்ஸ் ஆரஞ்ச், ஃப்ளஷ் டிண்ட் அண்ட் கிரிம்சன். இது ஒரு சிம்பிளான டெக்னிக் வச்சு பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு பண்ணுறது. ஒரே ஒரு ப்ரஷ் தான் த்ரூ அவுட் யூஸ் பண்ண போகிறோம். இது ஃப்ளாட் ப்ரஷ் நம்பர் 3 எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலரும் ஃப்ளஷ் டிண்ட் கலரும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு லைட் ஆரஞ்சு கலர் வரும். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃப்ளஷ் டிண்ட் கலர் இல்லைன்னா ஒயிட் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாட் ப்ரஷில் அப்படியே அந்த ஃப்ளவர் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிடணும். ஒரு பேஸ் லேயர் மாதிரி. அது ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறோன்னா வேகமாக பெட்டல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரவுண்ட் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணலாம். ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணால் சின்ன சின்னதாக நம்ம ஸ்ட்ரோக்ஸ் போட்டு ஃபில் பண்ணுவோம். அதை கம்பேர் பண்ணுறப்ப இது ஃபாஸ்ட்டாக நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம ஒரு பெரிய ஃப்ளவர், லில்லி, ஹைபிஸ்கஸ் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணுறப்ப கட்டாயம் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணால் தான் ஃபாஸ்ட்டாக எல்லா ஏரியாவும் கவர் பண்ணி பெயிண்ட் பண்ண முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ளவர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரஷ் சைஸும் வேரி ஆகும். இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்பர் 3. அந்த பெரிய ஃப்ளவர்லாம் பெயிண்ட் பண்ணோன்னா நம்பர் 6 அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பெரிய ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கணும். இப்போது கிரிம்சன் கலர் கொஞ்சமாக அதே ப்ரஷில் எடுத்துக்கிடணும். அந்த ஃபஸ்ட்டு லேயர் கொஞ்சமாக காஞ்ச பிறகு கீழேருந்து கிரிம்சனை ஃபாஸ்ட்டாக மேலே எடுத்து அப்படியே கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா அது ஒரு ஷேடட் எஃபெக்ட் கொடுக்கும். நம்ம எதுக்கு ஒரு ஃப்ளவருக்கு நிறையா கலர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா வெறும் ஒரு கலர் மட்டும் கொடுத்தோம்னா ரொம்ப பிளெயினாக இருக்கும். அதனால தான் 2 கலர்ஸ் 3 கலர்ஸ் கொடுத்து அதுவும் இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி காட்டுறதுக்கு தான் 2-3 கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் அதே மாதிரி கிரிம்சன் வச்சு ஷேட் பண்ணிடுங்க. நடுவில் நான் ஒரு கர்வ் மாதிரி கொடுக்குறேன் அந்த ஃப்ளவரோட பெட்டலில் காட்டுறதுக்கு. இப்போது அதே ப்ரஷ்ஷை நல்லா கழுவி தொடச்சிட்டு ஒயிட் கலர் கொஞ்சமாக லோட் பண்ணிவிட்டு மேலே டிப் ஆஃப் த பெட்டல்லேருந்து டுவர்ட்ஸ் கீழே நீங்கள் லைட்டாக ஷேட் பண்ணிடணும். ஃபுல்லாக பண்ணக்கூடாது. மேலேருந்து ஒரு ஹாஃப் பெட்டல் வரைக்கும் அந்த ஒயிட்டை வர்ற மாதிரி 3 ஃப்ளவருக்கும் பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு 3 ஃப்ளவரை பெயிண்ட் பண்ணுறதுக்கு கோல்டன் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். கோல்டன் எல்லோ அதே மாதிரி ப்ரஷ்ஷில் லோட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லா பெட்டல்ஸையும் கவர் பண்ணி பெயிண்ட் பண்ணி முடிச்சிடணும். இப்போது கிரிம்சன் கலர் ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு இதுக்கு முந்தின ஃப்ளவர்ஸ்லாம் பெயிண்ட் பண்ண மாதிரி கீழே பேஸ் ஆஃப் த பெட்டல்லேருந்து மேலே வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பெயிண்ட் பண்ணி ஷேட் பண்ணிடணும். கிரிம்சன் கலர் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணக்கூடாது. மேலே கொஞ்சம் எல்லோ கலர் தெரிகிற மாதிரி விட்டுறணும். அப்போ தான் அதை ஷேட் பண்ணது தெரியும். இப்போது ஒயிட் கலரை வச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் லைட்டாக ஷேட் பண்ணி எல்லா ஃப்ளவரையும் கம்ப்ளீட் பண்ணிடணும்.
நெக்ஸ்ட்டு லீவ்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு சாப் க்ரீன் எடுத்திருக்கேன். அதே ப்ரஷில் ஸ்டெம்மை பெயிண்ட் பண்ண போகிறோம். ப்ரஷ்ஷை நல்லா வேர்ட்டிக்கலாக வச்சுட்டு அப்படியே கீழே ஸ்ட்ரைட்டாக இழுத்து விட்டாங்கன்னா ஸ்டெம் வந்துடும். ஒரே ஸ்ட்ரெச்சில் ஸ்டெம்மெல்லாம் போடணும். போட்டுட்டு லீவ்ஸை 1 ஸ்ட்ரோக் வச்சு பெயிண்ட் பண்ணிடணும்.